சமகால இலக்கிய நேரம் மற்றும் சிவாஜினியின் தகவல் பொறிச்சொல். இன்றைய நாளுக்கான பாமுக பொறிச்சொல் வாங்கோ வந்து சொல்லுங்க. பொறிச்சொல் என்னவா இருக்கு இன்றைக்கு? உருகு, உருக்கு, உருக்கு, உருக்கு. எது உருக்கு. இப்போ திரும்ப போயிட்டு உங்களோட சவுண்டும். நான் இப்போ இதில் வந்திருக்கேன், ஐபேட்டில் தான் இருக்கிறேன். நான் ஃபுல்லாக தான் வச்சேன் ஐபேடில் எனக்கு உங்களுக்கு தெரியுதல்ல வித்தியாசம். ஓ, இப்போ கேட்கலையா சூப்பரவா? குறைவு துப்புரவான்னு சொல்ல இல்லை, குறைவாக வருது. நேற்று எவ்வளோ கூட ஐஃபோனில் வர சவுண்ட் மாதிரி இல்லை. ஐஃபோன் கூட தான் வருகுது. இன்றைக்கு நான் ஐபேட்டில் வந்திருக்கிறேன். சொல்லவா பொறிச்சொல்ல? ஓ தாருங்களா. வணக்கம் மாட்டேங்க. இதுல பேஸ்புக்ல வரையிலையோ வாணியக்கா? இப்போ வருது பாருங்க, நான் ஓன் பண்ணிட்டேன். ஓகே, மற்றதுல வரையிலையா? அதான் இல்லை வருது பாருங்க. ஓகே வாணியக்கா. ஓகே. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று 1162 ஆகிறது. உருக்கு. இந்த உருக்கு அன்பு இரக்கம் என்ற சொற்களை கொண்டு வருகிறது. உருக்கு அன்பும் இரக்கமும் உள்ள நெஞ்சம் நம் எல்லோருக்கும் வேண்டும், கட்டாயம் வேண்டும். அன்பும் இரக்கமுமாக இருக்க வேண்டும். நாங்கள் உருக்கமுள்ள நெஞ்சுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெண்ணெயை உருக்கி நெய் எடுப்பார்கள். உருக்கி இரும்பு தொழிற்சாலையில் நெருப்பு உலையில் இரும்பை போட்டு அதை உருக்கி பற்பல ஆயுதங்கள் செய்வார்கள். இரும்பை உருக்கி செய்வது உருக்கு தொழில். நாடுகளில் நடக்கும் பல நிகழ்வுகள் நமது மனங்களை நெகிழச் செய்கிறது. நெஞ்சு நெகிழ்ச்சி என்று சொல்லிருக்கிறது. நெகிழ்ச்சி என்ற ஒரு சொல் இருக்கிறது. அவைகளை பார்க்கும்போது உருகாத நெஞ்சங்களும் உருகிவிடும். காந்தத்தையும் உருக்கு என்று சொல்லுவோம். இந்த வண்ணத்தில் போட்டு உருக்கு கட்டி மாதிரி இருக்கிறது காந்தத்தையும் உருக்கு என்று சொல்லுவோம். இவ்வளவுதான் மணி நான் எடுத்த உருக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணியக்கா. ஓம் வாங்கோ. உருக்கு வந்தால் எனக்கு கொண்டு ஞாபகம் வருது. அந்த இது சொல்லிடும் திருவாசகத்துக்கு அது வருமோ தெரியல. உருவாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாரன்னு சொல்லுவேன். உருக்குத்தானே அது? உருக்குத்தானே அது. அதாவது நினைக்கிறேன் இந்த இதுக்கு ஒப்பா சொல்றோம். இதுக்கு அசையாதவ ஒன்றுக்கும் அசைய மாட்டேன் அப்படி. திருவாசகத்துக்கு உருவாதார் ஒரு வாசகத்துக்கு உருக என்று சொல்றோம். அது ஞாபகம் வந்துச்சு. நன்றி. நிறைய இதுக்கு நிறைய சொல்லியிருந்தாலே எனக்கு இப்போ ஒன்று ஞாபகம் வர இல்லை. வணக்கம் வாணி. நன்றி. வணக்கம் வாணி. உருக்கு உருக்கி உருக்கி என்றுதானே சொல்றீங்க? உருக்கு உருக்கு உருக்கு. மெழுகுதிரி தன்னை உருக்கி வெளிச்சத்தை கொடுக்கின்றது. அன்னையானவள் தன்னை உருக்கி தன் பிள்ளைகளை பால் ஊட்டி வளர்க்கின்றார். தன்னை உருக்கி பால் ஊட்டி வளர்க்கின்றார். நாங்கள் மற்றவர்களுக்காக உருகி உருகி அழுகின்றோம். ஒரு இறப்பு வீட்டில் கூட நாங்கள் இறப்புக்காக உருகி உருகி அழுகின்றோம். மற்றது ஈயத்தை உருக்குவார்கள், பொன்னை உருக்குவார்கள், பொன்னை உருக்கி நகையாக்குவார்கள். ஈயத்தை உருக்கி அதில் பொருள் செய்வார்கள். வெள்ளி ஈயம் அதுகளை உருக்கி அதில் பொருள் செய்வார்கள். நன்றி. 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 வணக்கம். வணக்கம். சொல்லலாமா உண்டு? அந்த என்னென்றால் எங்களுடைய அந்த திருமண முறையில பொன்னுருக்குதல் என்ற ஒரு நிகழ்வு நடக்கிறதானே. தாலி கட்டுறதுக்கு முதல் பொன்னுருக்கு, அதுவும் ஒரு உருக்கு தானே? அது உருக்குத்தான். சரியா? ஒரு காணொளி பார்த்தோம். பரவாயில்ல. பாக்குறவர்கள் சொல்லுங்க. கேட்கிறவர்கள் கேட்கட்டும். நேற்று பார்க்க அந்த இது இருக்கு தானே, காய் தாலி 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 தானே. பொண்ணுண்ட படமும் மாப்பிள்ளோட படமும் போட்டிருக்கல. பார்த்தீங்களா? இல்ல, நான் பாக்கல. எப்படி உலகம் போகுது. அப்ப காட்டினவர் ஒரு இளையவர் தான். நான் சொன்னேன் பரவாயில்ல தானே, 2 பேர் முகம் தானே. அந்த இளையவரே சொல்றார், என்ன சொல்றீங்கம்மா, எங்க போகுது இது, நீங்க வேற தானே போடுற பாருங்க. அந்த பிள்ளைய படிப்பிக்குது. அதுக்குரிய அதான் வாணியக்கா சொல்றேன். நம்ம அதுக்குரிய மகத்துவம் தெரியாம போகுது. இப்ப தாலி என்றா என்ன என்றதுக்குரிய அந்த மகத்துவம் அது இல்லாம போகுது. அதான் அந்த இப்ப வர கலாச்சாரம் என்ன, அது உண்மையும் தானே வாணியக்கா.
முந்தைய ஒரு கயிறுல ஒரு மஞ்சள் இதை கட்டிச்சினோம். இப்ப பேருந்து பார்த்தா சரி பேருந்து பவுன்ல கட்டிச்சினோம். பேருந்து பார்த்தா 11, 12, 50, 60, 100 கணக்கு. அப்ப எல்லாம் அதுக்குரிய இதோடைய தாலி என்றால் என்ன அர்த்தத்தை கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. தாலி என்றால் கட்டுற தாலின்ற மொத்தத்தை பார்த்த பவுனை பார்த்தால் அப்படி இருக்கும். ஆனால் அத கட்டுற அந்த தாய்தாப்பனுக்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கு கட்டுறது அத கட்டுறவருக்கும் தெரியாது, அதை கட்டி இருக்கிற பிள்ளைக்கும் தெரியாது தாலிக்கு என்ன மகத்துவம் என்னன்னு தெரியாது. இப்ப உண்மையிலேயே அந்த மஞ்ச கயிறு எங்கட அந்த பொக்குல தொடணும் தான் அது முதல். அதுல தான் அந்த கற்பப்பையில அந்த விஷயங்கள் உண்மையிலேயே அதுக்காக அந்த மஞ்ச கயிறு என்ற தொடணுமன்றதுக்கா நெஞ்சில இருந்து. இப்ப அப்படி அவரு இது மேல தூக்கி போட்டுட்டு அந்த 2 படம் முன்னேட்டு அப்ப காட்டி போட்டு அந்த பிள்ளை எனக்கு படிப்பிக்குது. நான் சொன்னேன் அவங்க அவங்களோட விருப்பம்மா, அவங்க படத்தை போடுவீனும் வேற டான்ஸை போடுவீனும். அவள் சொல்றாள் நீங்க என்ன அவளுக்கு அந்த அதுல என்ன இதுன்னு தெரியா இப்ப என்ன போட்டுக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். பாருங்க இப்படியும் இருக்குது பிள்ளைகள், அப்படியும் உலகம் போகுதுன்னு உண்மையிலே தெரியாது. உண்மைதான், அதுதான் தெரியுது. அதே இப்ப எந்த விஷயம் தான் வணக்கா, நீங்கள் 10 பவுன்ல கட்டினா நான் 15 பவுன்ல கட்டணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கொழியா, அந்த ஒரு இது இருக்கொழியா, வேட்டிக்கு போட்டி என்ற அந்த ஒரு மனப்பாங்கு வருதொழிய அதை ஏன் செய்யறோம், என்னத்துக்கு செய்யறோம், என்னத்துக்காக செய்ய வேணும்ன்றது யாருக்கும் தான் தெரியுது. கட்டுப்படங்க வைக்க போறோம் கடைசியா. அதுதான் ஒன்றும் இப்ப இவ்வளவு வந்துட்டு முதல் சேமிப்பு அன்னைக்குலாம் தானே போவினா கூடிக்கொண்டுதான் போகுது. அப்படி 50 ஒரு சேமிப்பாம இருக்கும் தானே. அது ஒரு காலம் அந்த மஞ்சள் கயிறோட கட்டின கணவன் மனைவி அப்படித்தான் வாழ்ந்தவன். ஒருத்தர் விட்டு அந்யோன்யமா ஒருத்தர் விட்டு கொடுத்து அதன் காலத்துக்கும் இருந்தது இருப்பினம் இருக்கணும். என்ன இப்ப தாலி கட்டுற தாலியோ அத்தனை பவுன் எவ்வளவு காலம் ஒன்றா இருக்கிறோம்ன்றது ஐமிச்சம். ஏமல நீங்க சொல்ற சரி முதலீடு உண்மை, அதான் முதல் சிலருக்கு இப்பவும் சில விஷயங்களுக்கு. ஆனா நீங்க கட்டுறது மற்றவனுக்கு கட்டத்தனை கட்ட போறீங்க, அப்ப போடாட்டா பிரயோசனம் இல்லைல்ல. முதல் இவ்வளவு சைஸ்லாம் இருந்தது பட்டியல், பிறகு இப்படி வந்தது, பிறகு இப்படி இருந்தது, இப்போ பார்த்தா இவ்வளவுக்கு வந்துட்டுது. காரணம் என்னடா அந்த அவ்வளோத்தையும் வைக்கணும் என்ன அப்படி. வணக்கம் மாணி. ஓ ஓ வணக்கம், நான் தியானடேசன் வெளியில் நிற்கிறேன். இன்றைய பரிச்சையில் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டா இருக்கிறேன், வெளியில் நிற்கிறபடியா. ஏன்னா இலக்கத்தை நான் கொப்பிலாம் எழுதி வச்சிருக்கிறேன். இருக்கு நான் எழுதின ஞாபகத்தில் சொல்கிறேன். அந்த மெழுதிரியை தன்னை உருக்கி அது மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கின்றது மெழுகுதிரி. மற்றது இந்த பவுன் கட்டிகளை உருக்கித்தான் பல பல ஆவணங்களை செய்திருக்கிறார்கள். மற்றது இந்த நெய்யை உருக்கி மோர் தயிர் இந்த பாலை காய்ச்சி எடுத்து ஆடையை பிடிக்க வைத்து அதில் நெய்யை உருக்கி எடுப்பார்கள். மற்றது ஒரு ஆள் வருத்துறது, இந்த உருக்குறன்னு சொல்லி அந்த உருக்குலைந்து போனார்னு சொல்றது. மற்றது ஒரு இதில் இல்லாம பண்றது, அழிக்கிறதுன்னு சொல்றது, அழிக்கிறது இல்லாம உருவமே இல்லாம அழித்து விட்டார்கள்னு ஒரு பதம் இருக்கின்றது. மற்ற அந்த ஒரு வருத்தம் வந்தால துன்பம் வரைகளை வருந்துறதுக்குன்னு ஒரு பதம் இருந்தது. நான் எழுதினதை ஞாபகத்தில் சொல்றேன் மாணி. நன்றி நன்றி. வணக்கம் சாந்தினி அவர்கள். வணக்கம். நன்றி. வந்தா ஓடி வாங்கோ சாந்தினி அவர்கள். வணக்கம். இனிய உற்சாக காலை வணக்கம் வாணியக்கா. நான் இப்பதான் இணைந்து பார்ப்போம் இணைய நான் என்னது பக்கத்துல இணையம் பார்க்க வேலை செய்யவில்லை. அப்போது இங்கு இந்த பக்கம் பார்ப்போம் என்ன நடக்கிறது வந்துட்டு. அப்போ நான் இது என்ன இது முகநூல் செய்து கொண்டிருந்தேன். விளங்கி இருந்தது பிறகு இணைந்தா பிறகு விளங்கி இருந்தது. மணியக்கா உருக்குன்றது சொல்லிட்டு நம்ம எல்லாரும் மணியக்கா உருக்குன்றது இரும்பை உருக்குறது, உலோகங்களை உருக்குறது. மற்றது உருகுதல் என்ற சொல்லின்ற உருகு என்ற சொல்லின்ற அடியாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். உருகு என்றதான் உருகுதல் என்று வருகிறது. எல்லாம் உருவம் மாறுறது என்ற கருத்தும், மற்ற ஒரு இரக்கம் என்ன ஒரு இலகி போற என்ற கருத்தும் வருகிற மாதிரி இருக்குது. 2 கருத்து இருக்கிற மாதிரி என்று இருக்குது நினைக்கிறேன் மணியக்கா. மற்றது சாரி முந்தானிய சிலர் வந்து அந்த உருகுவார்கள் எல்லாம் மெழுகுதிரியில உருக்குறது. மற்ற பேக்க உருக்குவார்கள். அப்ப ஒட்டுறதுக்கு சீப்பா உருக்கி ஏதோ செய்வார்கள். எனக்கு ஞாபகம் இல்லது.
சீப்பு இல்ல, ஒரு இரும்பு கம்பி மாதிரி இருக்கு. அது அந்த பேக்குக்கு போடுவார்கள். பேக் ஒட்டுறது உருக்கி போட்டு பேக்கை அதுக்கு வச்சு வச்சுட்டு அந்த ஒட்டுறது. என்ன பாட் பிளேட் அந்த பல்லுக்கு ஆமாம். அதெல்லாம் அப்படி வச்சுட்டு ஒட்டுறது பொலித்தீன் பேக்கில் ஒட்டுறது வாணி ஒட்டுறது. இருக்கு. சரி, நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. நிறைவுக்கு வருகின்றது நாளுக்கான பாமோ பொறிச்சொல்லான உருக்கு. நன்றி, வணக்கம். சமகால இலக்கிய நேரம் வருகின்றார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். வாங்க, வணக்கம். வணக்கம், பாருங்கள். இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜ். சமகால இலக்கிய நேரத்துக்காக உகண்டா பயணம். நாட்கள் போனது தெரியாமல் போய்விட்டது. ஒருவித உற்சாக உணர்வுடன் வேறு உலகத்தில் இருந்தது போன்ற நகர்ந்த உகண்டா விடுமுறை இப்போ முடியும் தருவாயை மூட்டை முடிச்சை கட்டி புறப்பட ஆயத்தமானோம். உகண்டாவுக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரை நினைத்து பார்க்கின்றேன். உகண்டா மக்கள், அவர்கள் பழக்க வழக்கம், அவர்கள் பாரம்பரிய நடனம், உகண்டாவின் இயற்கை வளங்கள், மலைகள், காடுகள், நீர்வீழ்ச்சிகள், செக்கச்செவலென காட்சியளிக்கும் தரை, அவர்கள் வாழும் குடிசைகள், கொளுத்தும் வெயிலும் குளிர்ந்த மழையும், வீதியோரங்களில் இருந்து வியாபாரம் செய்யும் மக்களின நினைவுகளை உகண்டா பெரிதும் ஆக்கிரமித்திருந்தது. ஒல்லாந்து வாழ்க்கை கிட்டத்தட்ட மறந்து போனது எனலாம். இப்போ ஒல்லாந்து புறப்படுவதற்காக ஆயத்தமாகி விட்டோம். வாகனத்தில் அவரவர் கைப்பட்டிகள் ஏற்றப்பட்டது. நான் அங்கு வாங்கிய நெசவில் கைவேலையில் நெய்யப்பட்ட போர்வையொன்றும் மரங்களால் செய்யப்பட்ட சிறு பொம்மைகளும் என கைப்பொட்டிக்குள் மிகுதி உடுப்புகளுடன் இருந்தன. விமான நிலையம் வந்துவிட்டோம். என்னோடு வந்தவர்கள் எல்லாம் தங்கள் கடவு சீட்டை காட்டி இலகுவாக உள் சென்று விட்டார்கள். என்னை சோதித்த அதிகாரி என்னுடன் முரண்டு பிடித்தார். இவ்வளவுக்கும் ஆவணங்கள் சரியாகவிருந்தும் அவர் என்னை சற்று சீண்டுவதாகவே எனக்கு பட்டது. நான் வைத்திருப்பது ஒல்லாந்து கடவுச்சீட்டு. அவரின் கேள்வி பேச்சு வழக்கில், நீயோ கருவல், நீ எப்படி ஒல்லாந்து கடவுச்சீட்டு வைத்திருக்கின்றாய் என்பதாகும். இப்படியொரு ஞான சூனியம் எப்படி அதிகாரியானான் என நினைத்து சிரிப்பை அடக்க முடியாமல் இருக்க, என்னை நீண்ட நேரமாக காணவில்லை என என் குழுவில் உள்ள மேற்பார்வையாளர் அங்கு வந்து பிரச்சினையை தீர்த்து வைத்தார். இப்படியாக ஒண்டா பயணம் மலரும் நினைவுகளை தந்து நிறைவடைந்தது. முட்டும். நன்றி, வணக்கம். சுத்த சூனியங்கள்லாம் வச்சிருக்கிறார்களா ஆஃபீஸர்? அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுகிறார்கள் பாருங்க அந்த பிள்ளைகளை. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் ஓடிக்கொண்டே இருக்கு ஜெயந்தங்கராஜ் முடிச்சிட்டேன். சரி, வணக்கம். வாங்கோ. யாரும் கதைக்கிறீங்களா? இல்லை நான் தான் கதைக்கிறேண்ணா. வணக்கம். வணக்கம். பாருங்க, வேறு நேம்ஸ் பிலிப் சார் தர போகிறீங்களா? சமகால இலக்கிய மியூட்டில் நிற்கிறீங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்கோ. எடுத்துட்டேன். இப்பதான் விளங்குது. வாங்க. இப்பதான் எனக்கு ஓடி வேலை செய்ய முடியுது. சரியான வருத்தம். இனிய காலை வணக்கம் மாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த சமகால இலக்கியத்திற்காக என்னுடைய இலக்கம் 201 துறவு பூண்ட உறவுகள்.
துறவு பூண்ட உறவுகள். இன்றைய காலகட்டத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பொருளாதார அழுத்தங்கள், அரசியல் நெருக்கடிகள், மன எழுச்சிகள், தூண்டல்கள், நிர்பந்தங்கள் மனிதனின் அடிமன அவலங்களை உற்று நோக்க கூட இடமளிப்பதில்லை. முயன்றாலும் முடிவதில்லை. மனித மாண்பு, மனித நேயம், மனிதத்துவம் இவற்றின் தன்மைகளை கூட அறியாமல், அறிந்தும் தெரியாமல் திகைத்து நிற்கின்றான் மனிதன். அன்று ஒரு உயிர் போனால் கூட ஐயோ என்று ஊரும் உறவும் அடித்து துடிதுடித்தன. இன்று பல்லாயிரம் அழிந்தாலும், அவலமாய் மடிந்தாலும், நொந்து நூலாகி போனாலும் மரண பயம் மட்டும் பயத்தை ஊட்ட பாறை போல் உறைந்து நிற்கின்றான் மனிதன். இன்று அவலம் அவனுக்கு, நாளை எனக்கோ என்ற குலைநடுக்கம். இன்று அவலம் அவனுக்கு, நாளை எனக்கோ என்ற குலைநடுக்கம். கண்ணிருந்தும் காணாதது போல, அநீதி கண்டும் நீதிக்கு குரல் கொடுக்காமல் தயங்கி நிற்கின்றார்கள் மனிதர்கள். என்னை காக்கவே எனக்கு வழி இல்லை என்றவன் எனக்கு அடுத்தவன் சோழி எனக்கு எதற்கு வீண்பம்பை விலை கொடுத்து ஏன் வாங்க வேண்டும் என்று நழுவுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். இன்று உறவுகள் சங்கமிக்கும் உயிர் நாடிகளில் சேரும் சகதியும் அப்பிக்கொள்ள உறவு நரம்பு தூசி படிந்து இனம் கனம் தெரியாது உறங்கி கிடக்கு. அன்பு, பாசம், பரிவு கருத்திழந்து அறிவும் ஞானமும் மரத்து போய் காணப்படுகிறது. தவறான மன எழுச்சிகள், கொடிய சிந்தனைகள் மேலோங்கி கோர முகம் காட்டி பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லாலும் செயலாலும் பழித்துரைத்து பழி வாங்கி மக்களை ஆறாத்துயரில் ஆழ்த்துகின்றன. மூதாதையரில் இருந்த அர்த்திய மனப்பான்மை, புரிந்துணர்வு தன்மைகள், முனைப்பான லட்சியாவா இன்று எம்மவர் மத்தியில் சரிவு நிலையை எய்தியுள்ளது. ஏற்றம் ஆணவம் போக்கி சீறி சினந்து சிறியோர் வறியோரை சிறுமைப்படுத்த இரக்கம் ஏதோ தலைவிதி என்று கும்மி போடுகின்றது. உள்ளத்தில் குமுறல்கள் உற்று நோக்கப்படுவதில்லை. உள்ள பலவீனத்தால் உடல் இயக்கங்கள் ஊனமாக்கப்படுகிறதே என்று உணரப்பட உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். புண்பட்ட உள்ளங்கள் ஒத்தடம் பெற வேண்டும். மனித உள்ளங்களில் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த இலக்கியம் திடீரென்று வந்து துறவியல் ஆகிட்டீங்க? துறவிகள் மாதிரி ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. எல்லாம் வறுமையான உறவுகள் எல்லாம் அப்படி போயிட்டுது, தூர போயிட்டுதுகள் என்று சொல்லிட்டு மாதிரி உறவுகள் இல்லை. நான் எதை சொல்ல, உறவுகள் எல்லாம் இப்ப ஏனோதானதான் இருக்கிறாங்க. நாங்க என்று மட்டும் தான் இருக்குதுகள் இப்ப உறவுகள். இப்ப அவங்க துறவு உண்ட மாதிரி இப்ப துறவிகள் ஒன்றும் இல்லாம உறவுகள் இல்லா துறவிகள். நல்லா இருக்கு. கவிதை தலைப்பு போடலாம், உறவுகள் இல்லா துறவிகள். எனக்கு சிரிக்க கூட உறவுகளை இழந்த துறவியல். நல்லா இருக்கு கவிதை தலைப்பு. உறவு பூண்ட துறவு பூண்ட உறவு அதை எழுதி வைக்க வருது. நல்லா இருக்கு கவிதை தலைப்பு கொடுக்கலாம். துறவு பூண்ட உறவு அல்லது உறவு பூண்ட துறவோ அப்படி வருமோ? துறவு பூண்ட உறவுகள் சொன்னா துறவிகளுக்கு வந்து துறவிகளுக்கு ஒன்றுமில்லை தானே. அதே மாதிரி வயது போனா எல்லாருக்கும் ஒன்றுமில்லை தானே. எனக்கு சிரிக்க கூட ஏழுதில்லை. எனக்கு இல்லை, நல்லா இருக்கு உண்மையில. நீங்க சில நேரங்கள்ல தர அந்த இதுகள் அந்த தலைப்பாக்குற மாதிரி வரும். நேற்று ஈஸ்வரன் நான் ஒன்று சொன்னவர் அதை எழுதி வச்சிருக்கிறேன். எங்க நேரம் வருது பார்ப்போம். அதனால இதனால் அதான்ட்டு சொல்லி அவர் இதுக்குள்ள இருந்து எழுதி வச்சேன் நான். பார்ப்போம். ஜெயானரசன் அவர் எழுற இலக்கியத்தை தேடினேன், இல்லை ஒரு பக்கமும். சரி, கேட்டவர்கள் 2 இலக்கியங்கள் இப்போ தட்டி கொடுத்து தாருங்களேன். இலக்கியங்களும் கேட்டுக்கொண்டிருந்தோம். அது தொடர்கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது இந்தியோட மற்ற இவங்க உறவு பூண்ட துறவுகள் அது நல்லா தான் இருக்குதுக்கு நீங்க சொல்ற மாதிரி தலைப்பாவும் எடுக்கலாம். நல்லா இருக்கு. அது அந்த கடைசி காலங்கள்ல அவ சொன்ன போல துறவிகளுக்கு ஒரு தினம் இல்லாத மாதிரி எங்களுக்கும் அந்த வயது போனது பிறகு ஒரு தினம் பிள்ளைகளுக்கு கூட கிட்ட வராட்டு பிறகு என்ன ஒன்றும் இல்ல, ஒரு தனிமைதான் ஏற்படும். எல்லாம் வெறுமை போயிடும். அந்த துறவிகள் எந்த மாதிரி பெருமையா இருக்கணுமோ அது மாதிரி உறவு நாங்களும் பெருமையா போக முடியாது. துறவி பூண்ட உறவு என்ன
இல்ல துறவு பூண்ட உறவு, துறவு பூண்ட உறவுகள், உறவுகள் வருமா இருக்குமா? துறவு பூண்ட உறவுகள். ஆமாம், சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். நல்லா துறவு என்னடா அந்த சின்ன நிலம் அப்படி எங்க போகுதுன்னு தெரியாம கிடக்க அவங்க. அதான் துறவு பூண்ட உறவு நல்லா இருக்கும் உண்மையில். துறவு பூண்ட உறவுகள். இப்ப நாங்களும் துறவு பூண்ட எங்கெங்கெல்லாம் போக போறோம். வாரக்கிழமை வராது இந்த தலைப்பு, அது விருப்ப தலைப்பு தானே. பொது தலைப்பு அடுத்த பொது தலைப்பில் எடுக்கலாம். பொது தலைப்புக்கு எடுக்க நல்லா இருக்குது. எல்லாம் ஒருத்தர் மனநிலைகளையும் அறியலாம் தானே. நல்லா இருக்கு, சூப்பர். ஓகே, நன்றி நன்றி. நன்றி ராணி, நன்றி. எனக்கு சிரிக்க கூட எழுதில எல்லாம் வயிற்றுக்குள்ள. இல்லை இல்லை, நீங்கள் திடீரென்று அந்த தினக்கவிஞரி இதுவும் சரி அந்த இப்போ நடந்து கொண்டு இருக்கிற இதில் தான் தாரது. நீங்கள் நல்லா இருக்கு. வணக்கம் மணி. ஓ வாங்க, உங்களுடைய காணல இலக்கியம் தரப்புறீங்களா? 11 மணி வரை இல்லையா நான் தாரேன். ஜம்பிங் ஓவர் த ஃபென்ஸ். புதன்கிழமைக்கான சமகால இயக்கம் 685 முதுமையின் ஏக்கம். முதுமையின் ஏக்கம் அதுவும் அதே மாதிரி தான் வருது. உறவுகள். வயோதியம் என்பது முதுமையின் ஒரு பருவமாகும். இது உடல் மனம் என்பவற்றின் மாற்றங்களாகும். பிறப்பதற்கு முடிவு இறப்பு தானே. இளமை பருவம் திரும்ப பெற முடியாது. குழந்தை பருவத்திற்கும் முதிர் வயதிற்கும் இடைப்பட்ட காலம் வாலிப பருவம் என்பது. உடலியல் மற்றும் உளவியல் மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையின் சவாலான காலகட்டமாகும் இது. ஆற்றல், உற்சாகம், உலகை சுற்றும் ஆர்வம் நிறைந்த காலம். வயோதிபன் வந்தவுடன் கூனி குறுகி சிறு குழந்தைகளுள் ஆகிவிடுவர். படிக்கட்டில் ஏறி தள்ளாடி இறங்கி தடியொன்றை ஊன்றலாகி முக்காலமாகி போய்விடும். காலாட்டி வாழ்ந்து கலகலப்பாக கண்மூடி திரிந்தவர்கள் நானாடி திரிய மகிழ்ந்த காலம். இன்று காவூலை சரியாகி குருத்தூலை சிரிப்புக்குரிய வரராகி விடுகிறார்கள். பார்வை ஒளியின் தன்மையும் பழுதாகி போய்விடும். வாழ்ந்து வளர்ந்து வளம் சேர்த்தவர்கள் மூலையில் முடங்கி முழு முதுமையாகி விடுவர். சூப்பிய பனங்காய் தும்பு போல் வெள்ளை நலியாகி விடும். மேல அவர் சிரிக்கிறார், கண்ணால நீர் வரைஞ்சிருக்க. சொல்லுங்க. பிறந்த சைமான தோலுமாக காணப்படும். இருந்து வயோதியம் என கவலையே தேவையில்லை. இருக்கும்போது உற்சாகமாக மனச்சோராமல் வாழ பார்க்க வேண்டும். மனம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சிரித்த முகத்துடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள். இறை விருப்பம் இல்லை என்றால் வயோதியம் உலகில் நிலை பெயரா வாழ்வுதானே. சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் பயம் போட்டு வருதானே உள்ளார. இந்த காலாடி நாலாடி என்று ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. காலாடி வாழ்ந்து கலகலப்பாக கண்மூடி திரிவேன். காலாட்டி தான் வாழ்றது. கலகலப்பாக கண்மூடி திரிகிற பிறகு எல்லாம் முடிச்சுட்டு கண்மூடி திரிவார்கள். ஒன்று தெரியாத நான் ஆடி திரிந்த நானாடி. ஓகே ஓகே, சரியா. அதுதான் காலாடி நாலாடி நான் ஆடி திரிய மகிழ்ந்த காலம். எங்கட விருப்பத்துக்கு நாங்க எல்லாம் திரிஞ்சந்தாரி ஒடிச்சு ஒடிப்ப எல்லாம் மூலையில முடங்கி கிடக்குறோம். நீங்க கிடக்குறீங்க இப்ப நான் ரோட்ல நிக்கிறீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, தட்டுக்குழப்ப தாங்க. சிறப்பா இருந்தது. அவற்றை இது நகைச்சுவையோட சேர்ந்தாலும் அது உண்மையாத்தான். அப்படியே வயதுபோம் என்ன மாதிரி வருமன்றதை தொடைய சுட்டி காட்டியிருக்கிறார். 3 வாரில் நடக்க வேண்டிய கட்டம் எல்லாம் வருமன்னு சொல்லி அப்ப சிறப்பா இந்த வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். பனங்கொட்டையை நினைச்ச உடனே நாங்கள் அந்த பனம்பழத்தை சாப்பிட ஆற்றை நல்ல வெள்ளியா வருதுன்னு பாக்குறதுக்காக சூப்புறது. நாங்கள் சூப்பி பேருந்து அப்படியே கழுவி அதை வெள்ளி ஆக்குறோம். நாங்கள் வெள்ளி ஆக்கி போட்டு முன்னுக்கு சீவி போட்டு பின்னுக்கு சடை மாதிரி வச்சுட்டு அதுல கண்ணை வச்சு போட்டு தடியை கொண்டு போட்டு வந்துட்டு அந்த நினைவுகள் வந்து உண்மைதான். இனி பனங்கொட்டையை சொன்ன நீங்க இனி இதைத்தான் சொல்லலாம். சுண்ணாம்பு கலர்ல என்ன வருது நேரமடி. இப்ப நைய அடிச்சா தானே அந்த பனங்கொட்டை கலர்ல வருது. இப்ப சொல்லலாம் தானே வாணியக்கா, வயதானவைக்கு தானே சரிக்கான கருப்பு முடியா கிடக்கு. கருப்பு முடி கூட இருக்கு. கருப்பு முடி கூட அவங்களை தரோ
அவைக்குதான் கருப்பா கிடக்குது, தொண்டெல்லாம் சிவப்பா கிடக்குது. ம் இங்க இங்க கூடுதலா நல்ல வயதானவ. ஓ, நல்ல வடிவ ஹீல்ஸ்களும் போட்டு கொண்டு வாணிக்க, நல்ல வயதானவையா ஹீல்ஸ்கள் அதே போட்டு. கருப்பா இருக்கின்றது விளங்கி கொள்ள வேண்டும் அல்லவா நீங்கள்? அதுதான் டையடிக்கு கருப்பா அதைத்தான் அவர் சொல்ற. அதான் இல்ல இல்ல, அது ஒரு இதுதான். வெள்ளையா இருக்கோ விடும்பாயினம்ன்றதுக்கு சொல்ல வாரேன். ம் அப்ப அவையோட பார்த்தா சொண்டெல்லாம் அப்படி நல்ல சிவப்பா இருக்கும், ஹீல்ஸ் அப்படி போடுவேன். உண்மையில அவைய பாராட்டத்தான் வேணும். அவ்வளவு ஒரு மனதில ஒரு திடம் இருக்குது அவைக்கு. ம் தாங்கள் இதாண்டு கொள்வோம். இப்ப அவ வரியனம் பண்ணி நாங்க எழும்பினால் இருக்க மாட்டேன் மாணியக்கா. அடுத்த ஸ்டெப்ல நீர் நீர் என்று சொல்லுவினோம். நாங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் வயதானவா இல்லோன்று. ஆனால் அவைய தங்களை அப்படி நினைக்க விடாயினம். தான் நிப்பேன் சொல்லி நிப்பா. சிறப்பான வாழ்த்துக்கள் நேவி சென்டிக்கும் ஜெயமலரண்டி மற்ற சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பு வாணியக்கா. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் மணியக்கா. நானும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். சரி சரி. ஜேம்ஸ் தங்கராஜா அவர்களுடைய பயணங்கள் நான் கேட்டு இருந்தேன். முதல் தொடர்ந்திருந்தவர், கனகாலத்துக்கு முதல் தொடர்ந்திருந்தவர் என்று தனது அனுபவத்தையும் பகிர்ந்திருந்தார். உண்மையில சில வேளையில சிரிப்பாயும் கிடக்கும் அவர் எழுதும் விதங்களை பார்க்க. ஆனா உண்மை சம்பவங்கள், நல்ல ஒரு பதிவு அது. நான் நினைக்கிறேன் போன ஞாயிறு அதுக்கு முதல் ஞாயிறு நடமோன் அவர்களும் சொல்லி இருந்தார், அதை நீங்கள் பதிவாக்குங்கள், இலக்கியமா கொண்டு வாருங்கள் என்று. அதை ஜெயந்தங்கராஜ் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப் அவர்களுடைய இலக்கியமும் கேட்டிருந்தேன். எல்லாருக்கும் முதுமை வர வர ஒரு பயம் வருகுது எல்லோருக்கும். யானடேசனம் கிட்டத்தட்ட 2 பேற்ற சாராம்சம் உண்டாயிருந்தது. ஆமா. அப்ப வர 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 ஒரு பயம் இருக்கு. ஆனால் பயம் இல்லாமல் இருந்தால்தான் அதை அந்த வாழ்க்கைய கொண்டு போகலாம். பயந்தால் வேற வேற வருத்தங்கள் வந்துவிடும். ஆனால் ஜெயநடேசன் உஷாராக இருக்கின்றார். அவர் நல்ல அந்த எழுதுறதை விட அவற்றை உஷார் நல்லா இருக்கின்றது அவருடைய இது. அவ்வாறே அவர் காலம் முழுவதும் தொடர வேண்டும். நேவிஸ் பிலிப் அவர்களும் அழகாக எழுதியிருந்தார். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மூவருக்கும் வாழ்த்துக்கள் வணிகா. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சாந்தினி. நீங்களும் இப்படி பாராட்டலாம். நாங்களும் எங்கட தினங்களை பற்றி நாங்க எழுதி கொண்டு வரலாம். இல்ல, விடாமல் தொடர்றீங்கள், அது ஒரு சிறப்புங்க. எடுத்து போட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு எழுதி போட்டு விடாமல் அதை அந்த வேலையாவே அதை ஒரு இதா செய்து கொண்டு வாரீங்கள் தானே, அது ஒரு சிறப்பு. அதே ஒரு தொடர்ச்சி தான் சிறப்பு. நன்றி. ஈசன்னா வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நானும் 3 இன்றைய தின கவியை கேட்டு நானும் சிரித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் பயப்படவில்லை, ஏனெனில் அந்த கட்டத்தை தாண்டி விட்டேன் தானே. இனி பயப்பட்டேன், பயப்படாமல் என்ன. எனவே அந்த கட்டத்தை தாண்டி விட்டேன். ஒவ்வொரு நாட்களும் போனஸ் நாட்களாக சந்தோஷமாக இருக்கின்றேன். ரைட். ஜெயம் தங்கராஜா உகண்டா நாட்டை பற்றி சுவையாக கூறினார். நாட்டை பற்றியும் நாட்டிலிருந்து வரும்பொழுது விமான நிலையத்தில் ஏற்பட்ட அவஸ்தைகளையும் முஸ்பாத்திகளையும் சுவாரஸ்யமாக கூறினார். ஆனா அப்படி இருப்பாரலாண்ணா. இப்ப ஒரு ஆபீசர்ல சும்மா போய் ஒருத்தனை உட்கார வைக்கிற இல்ல தானே. நீ கருப்பா இருக்குது என்னடி நீ நெதர்லாந்து பாஸ்போர்ட் அதையும் அந்த விமான நிலையத்தாலேயும் எத்தனை பேர் கடந்து வந்திருப்பாங்க. வெள்ளை பாஸ்போர்ட்ல கருப்பனும், கருப்பு பாஸ்போர்ட்ல வெள்ளையனும், எத்தனை கருவல்கள் இந்த வெள்ளக்காரன் நாட்டுல குடியுரிமையா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறது, அவங்க இப்படியான நாலேஜ் பார்த்தா படிப்பறிவு இல்லாத மாதிரி எல்லாம் நடக்குது. அவனை கொண்டு வச்சிரு கிடக்குது. அது உடனே அந்த ஏர்போர்ட் ஆபீசர் இருக்கிறார், இந்த கிரவுண்ட் ஆபீசர் இருப்பாங்க ஒவ்வொரு பேஸ்லயும். அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்கள சரியான ஆக்ஷன் எடுப்பாங்க. விமான நிலையம்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் விமான நிலையம், அது கம்ஸ் அண்டர் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் லோ. அதுல ஒரு ஆளை இது வந்து மானபங்கம் தான். இதுக்கு ஒரு சரியா டிஸ்கிரிமினேஷன். இது சரியான ஆக்ஷன் எடுக்கலாம், ஆளு புரட்டி விரட்டலாம். இது சரியான ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயம். நாட்டுக்கே பிள்ளையான ஒரு குரங்கன் இருந்திருக்கிறார். நக்கலா கேட்டிருக்கலாம் அவர்.
அறிவில்லாம கேட்கண்டில்ல நக்கலா இல்ல இல்ல கேட்டிருப்பான். நக்கலா கேட்கல உண்மையா தான் போய் இல்ல இல்ல கதைச்சு அவர் உண்மைதான் கேட்டவனா? நேரத்தை தான் கதைச்சு பெருஞ்சால எடுத்துன்னு வந்த ஆளுங்க. நேரத்தை கூட எடுத்ததால அவர் சீரியஸா தான் கழிச்சிருக்கிறேன். ஓ நக்கலண்டா அவர் செய்யற வேலையை செய்து போட்டு கொடுக்கக்குள்ள சும்மா ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு கொடுக்கலாம். அப்ப விஜயம் தெரியாம தான் நிக்கிறான் அதுல அவன். புது ஆளா இருக்கிறது தெரியல, என்னன்னு தெரியல. நேவிஸ் பிலிப் அவர்கள் மனிதனையும் மனிதாபிமானத்தையும் மனிதாபிமானம் மனித நேயங்களை இழந்து நிற்கும் மனிதர்களையும் துறவு பூண்ட உறவுகள் பாறை போல் உறைந்திருக்கிறார்களாம். இன்று அவன் நிலை நாளை அதே நிலை எனக்கு வரும் என்ற ஏக்கத்தில் இருக்கிறாங்களா. இப்படி உறவுகளிடையே உறவை துறந்து துறவி நிலையாக வாழ்க்கும் நிலையை அழகாக கூறியிருந்தார். மேலும் பல விடயங்கள் புகுத்தி ஜியா நடேசன் அவர்கள் முதுமையின் இறக்கமா முதுமைதான் மனித வாழ்வில வார கட்டங்களை கூறி இறுதியாக முதுமை நிலையை பற்றி கூறினார். இலையுதிர் காலம் தானே, உதிர்த்த இலைகளை கொண்டு முத்திய இலைகளை பார்த்து அந்த கவி வந்ததோ தெரிய இல்லை. உதிர்ந்து விழும் இலைகளை பார்த்து துளிராய் இருக்கும் இலைகள் சிரிப்பதாகவும் இருக்கும். அதேபோல் எனக்கேயான கவியாயும் அது இருக்கலாம். சூப்பிய என்ன தென்னம் பனங்கொட்டை தாகவாரதும் தாடி தலை எல்லாம் மாறிக்கொண்டு வரும் நிறமும் தரமும் எல்லாம் மாறிக்கொண்டு வரும் நிலை முதுமை நிலை என்றும் முதுமை நிலையை பற்றி சுவாரஸ்யமாக அவர் குறித்தார். நன்றி, வணக்கம் வாணியக்கா. நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம். மஜிதாவை நிற்கிறீங்க, இதில் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மூவருக்கும் இலக்கியம் தந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் சொல்லும் பொழுது கைப்பணியில் நாங்களும் பனக்கொடை சாமி என்று சொல்லி செய்து கொண்டு போனது மிக 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 அந்த ஞாபகம் வந்திருந்தது. எல்லோருக்கும் வயது மூப்பு வர்றது அது பிறப்பு வந்தால் இது மாதிரி எல்லாருக்கும் இளமை என்றால் மூப்பு பருவமும் ஒன்று இருக்குதுதான். யாம் இருக்க பயமேனு போட்டு அவரை நம்பி இருப்பான். மூப்பு இருந்தாலும் இளமையா இருப்பான். மூப்பிலும் இளமை. நாங்கள் மூப்பா போயிட்டு என்று சொல்லி அப்பா கொண்டு செய்யாம மூப்பில்லாமல் இருப்போம். இல்லை, இப்போ இங்கேத்தவர்கள் இந்த நாட்டவர்களும் சரி நம்மவர்களும் சரி நல்ல ஆக்டிவாக தெரிகிறார்கள். ஆமாம், நல்ல எல்லா நிகழ்ச்சிகளும் டான்ஸ்கள் பண்ணுறது, மற்ற இதுகள் சங்கங்கள் இதான் இருக்கிறார்கள். நல்ல இப்போ ஐரோபிக்கு போகிறது அவங்க கருப்படிக்கல வெள்ள தலையாவே விட்டு இருக்கிறாங்க. நல்ல தெரியுறாங்க. ஆனா அதை மெயின்டைன் பண்ணால் போய் அந்த கூடாரத்துக்குள்ள இருப்பார்கள். அது சுருட்டு அதெல்லாம் சுருட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க இந்த வெள்ளத்துல தானே அவங்களுடைய இந்த நிறைய அடைக்க பெருசா செய்யறது தேவையில்லை. ஆனா இல்ல இல்ல மேலால அந்த வித்தியாசம் தெரியாது. மேலால கொஞ்சம் அந்த டை இருக்கிறதானே வித்தியாசம் தெரியுது. கருப்புக்கு தனி வெள்ளையா இல்ல அவங்க கொஞ்சம் இதா இருக்கிறபடியா தெரியாது. நீங்க சொல்றீங்கள் அப்படி. ஆனால் நம்மவர்கள் டைய அடிச்சு போட்டு நான் டை அடிக்கிறேன் எந்த ஒரிஜினல் அப்படி மயிரன்றார்கள். பல்லுக்கு கிளிப்ப போட்டுட்டு சொல்றார்கள் இல்ல ஒரிஜினல் பல்லண்டு. கண்ணுக்கு பட்டு கொண்டு சொல்லி போட்டு சொல்லுகிறார்கள் நான் கண்ணாடி போட தேவையில்லை. ஆனா உள்ளுக்கு லென்ஸ் இருக்குது. அப்படியும் இருக்கிறவர்களும் கனவேறு ஆனால் அது என்னன்னு தெரியாது. அப்படியும் இருக்கிறார்கள். ஆனால் நிஜத்துல நீங்க சொன்ன மாதிரி அப்படி இருக்கிறார்கள், நல்ல ஆக்டிவா இருக்கிறார்கள். எனக்கும் இந்த பியூர்புறாவோ 86 வயசு கிட்ட வரப்போகுது. டிசம்பர் வரைக்குள்ள இந்த முறை 87 வருது. ஆனா அவ பார்த்த மணி ஒரு 55 60 வயசு கூட சொல்லலாம். அப்படி அந்த இளம் பிள்ளைகள் போடுற உடுப்பு மாதிரி போட்டுக்கொண்டு நல்ல ஆக்டிவா தான் தெரியுறா. இப்ப கொஞ்சம் அப்படிதான் இருக்க வேணும், இந்த ஸ்டைலா தான் தெரிவா.
சைக்கிள் ஓடுறாங்களே என்ன எத்தனை வயது இருந்தாலும் சைக்கிள் தான் திரிகிறாங்களே. ஆமா ஆமா அவன் சைக்கிள் ஓடுறது கார் வச்சிருக்க சைக்கிள் தான் கூட நடப்பா நடப்பாருங்க கூட நடக்கிறவ. நன்றி. தொடர்ந்து கொள்வோம். தொடர்ந்து சிவாஜினி அவர்கள் தகவல் இருக்கின்றது. வஜிதா இதில் மியூட்டில் இருக்கிறார், என்ன செய்கிறார்? மௌன விரதமோ? சிவதர்சினியும் இருக்கிறார். இல்லை, சிவதர்சினி கவிதைக்கு வந்திருக்கிறேன். நான் நேரத்தோட அதான் சொன்னேன், நான் நேரத்தோட ஓட வேணுமான்ட்டு. ஓகே 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 சரி வாங்கோ. சிவாஜினி இல்லை, குட்டி சண்டை போட்டுட்டு சிவாஜினின்னு போடுறேன். ஓகே, ஒரு வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 916. நான் இன்றைக்கு கதிரவனை பற்றி வாசிக்க போகிறேன். ஆமி, இது நான் தான் எழுதினான். கதிரவன் கிழக்கில் காலிக்கும், கதிரவன் மேற்கில் மறையும். கதிரவனுக்கு பல பெயர்கள் உள்ளன. அவை வெய்யோன், நெருப்புக்கோள், நெருப்புக்கோளம், பகலவன், ஆதவன். கதிரவனால் மழை கிடைக்கின்றது. தைப்பொங்கல் அன்று கதிரவனுக்கு நன்றி கூறுவர். கதிரவன் இல்லாவிட்டால் உலகம் இருட்டாகிவிடும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய வாசிப்பந்து 134. இங்க பாருங்க, நான் காட்டு மிருகம் பற்றி சொல்ல போவேன். கரடி, சிங்கம், புலி, சிறுத்தை, முதலை, பாம்பு, எருமை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் செய்தித்தாளை பற்றி வாசிக்க போறேன். செய்திகளை வெளியிடுவதில் செய்தித்தாள்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று கவிஞர் கனகசுப்புரத்தினம் செய்தித்தாள் பற்றி கூறுகின்றார். மக்களிடையே எழுச்சியையும் அறிவொளியையும் ஏற்படுத்துவது செய்தித்தாள். இத்தகைய செய்தித்தாளின் தலைப்பு எப்பொழுதும் மக்களை ஈர்க்கும் வகையில் அமைதல் வேண்டும். நன்றி, வணக்கம். Aneverku ušaku, Ražku vasipom, svir vaspom, nevadne fečne vaskopoče, log vaspom, eskuču abes te abi. Do you like your friends? Ugluku ugladan bigala virpama. Esku tu swa ta abi. Do you go out with your friends? Ugl diga vadde nabbi kalode veliye pora digala. Budavre esku tu Musliman, are you Muslim? Do you Muslima? Anjavere, est-ce qu'elle est grande ou petite? Is he short, tall or short? Avar Nilama alati Uiram Koriva. உங்களுக்கு இந்த வாஸ்பா பிடிச்சிருக்கா? அனைவருக்கும் இது உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 916. நான் இன்றைக்கு எறும்பு அதை பற்றி வாசிக்க போகிறேன். ஆமி, இது நான். நன்றி, வணக்கம். வாங்கோ, இதுக்குள்ள போவோம். வாசிப்பெரும்பு நேரத்து முழு நிறைவுக்கு வர ஒரே எறும்பு நேரத்துடன் இணைந்து செல்வோம். உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு எறும்பு 115. நான் இன்றைக்கு இந்த பிஸ்கெட்டை பற்றி சொல்ல போகிறேன். இதோட பெயர் வாக்கர்ஸ். இதோட கம்பெனி வந்து ப்ரௌனி. இதே மாதிரி சின்ன சின்ன பிஸ்கெட் எல்லாம் கிணக்க இருக்கு. இது வந்து சாக்லேட்ல செஞ்சிருக்கணும். இதோட வந்து கலோரி 160 கலோரி. இதற்கு 454 கிராம் இருக்கு.
இந்த பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்பா கடையில் வாங்கி தந்தது. இதில் என்ன எழுதியிருக்குன்னா ஆல்கஹால். இப்படி ஒரு சாக்லேட் வந்து இங்கே இருக்கு. இந்த பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிஸ்கெட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பு 391. நாளைக்கு இந்த பண்டை பற்றி சொல்ல போகன். இந்த பண்டை பக அளவுகையும் பக வடிவங்களையும் பக கலர்களையும் இருக்குது. இது ரெக்கட்டாக நான் வாங்கினது. இந்த பாருங்கோ, இது கருப்பு நீளமும் இருக்குது, இன்னும் வேறு கலர் இருக்குது. ருக்பி, பாஸ்கெட் இப்படி எல்லாம் பண்ணும் இருக்குது. இங்க பாருங்கோ, இந்த பண்டை எனக்கும் இந்த சின்ன தம்பிக்கும் பிடிக்கும். இதை என்னோட சின்ன தம்பி வச்சு விளையாடுவேன். நான் தான் விரும்பி அடிச்சு விளையாடுவேன். நான் இவங்களுக்கு பிடிச்சிருக்குதான். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். நான் கழிச்சு கட்டத்துக்கு போனான். அங்கே டீ கட்டத்தில் க்ரீன் லீவ்ஸ் தெரியுது. அங்கே க்ரீன் லீவ்ஸ்லாம் கறி கட்டுறது போகுது. சரி, அமித்க்கு கட்டணா கொஞ்சம் இல்லாதானே. வாங்கோ, தட்டு கூட போய் தாங்கோ. நன்றி, வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அமிர்தன், அத்மிகா, அமீஷ், தர்மிகா 4 பேரும் வந்திருந்தார்கள். உரை வாசிப்பெரும்பும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அத்மிகா வந்து அந்த பிரெஞ்சில் தான் அவள் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த பிரெஞ்சு வார்த்தை வந்திருந்தது. ஆனால் என்ன சொல்றது விளங்கல. பிரெஞ்சில் தான் அவள் சொல்லி கொண்டு வந்திருந்தா. அவளோட வார்த்தை அவவும் கேட்கிறா இல்லை, அமீஷும் கேட்கிறாங்க இல்லை. மறு ஒரு விரைப்புல தரணிக்காவும் அமீஷும் அவங்க அமீஷ்ல உரையரம்பு வந்து அது சத்தமா தான் வருகுது, அது கேக்குது இல்ல. தரணிக்கா சொன்னது அவ பிரெஞ்சில தான் சொல்லிக்கணும். எஸ்கு அதுதான் அந்த எஸ்கு தான் இன்னத்தை சொல்லிக்கணும் தான் விளங்கி இல்லை. அவ பிரெஞ்சத்தான் அவ சொல்லிக்கிட்டு இருந்தா, தமிழ்லையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்ப அவ வந்து அந்த அவங்க மறுபடி வரைப்பு கேட்டா தான் நாங்க பேசுறது அவங்களுக்கு விளங்கும். அப்ப கொஞ்சம் திருந்தலாம். அவங்க கேட்கறதுல போல இருக்குது. ஆனா எப்படியாவது ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுத்து விடுங்க வாணி, என்னத்திலேயாவது எஸ்டிக்குள்ள போட்டு விடுங்க. இப்படி உங்களை இதுகள் இப்படி இப்படி சொல்லிக்கிட்டு வர்றாங்க எல்லாரும். நீங்க உங்களை பாராட்டணும், உங்களை வாழ்த்துறாங்க. ஆனா உங்களோட கதைக்கணும்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா வந்து அவருக்கு கேட்பாரு தானே. அத்மிகாவும் அமிர்தனும் சிறப்பாகவே சொல்லி கொண்டு வரார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது அவருடைய இது. அமிர்தனுடையது வாசிப்பெரும்பு எறும்பும், மற்றது அத்மிகாவும் வாசி சொல்லி கொண்டு தான் மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, 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 நன்றி. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். 4 பேருடைய வாசிப்பெரும்பு எறும்புகள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அத்மிகா முதல் 916 சொன்னார், 916 மாதிரிதான் சொல்லி அவருக்கு தெரியும். ஆனா மற்றதுல சரியா சொன்னவர் அந்த இதுன்னு சொல்லியிருக்கேன். அத்மிகா சொன்னீங்க. அத்மிகா அந்த நிக்கிறார், சொல்லுங்க என்ன சொன்னீங்க. வணக்கம் எல்லோருக்கும். நீங்க என்ன இலக்கம் சொன்ன நீங்கள் சொல்லுங்க. அப்போ 916 சொன்னேன். அதான் 1916 சொல்ல மறந்து. சரி சரி, எங்களுக்கு இப்பவே அப்படித்தானே வருது. 900 வர அது சில நேரம் 90 தான் பிள்ளை இல்ல. மாறி சொல்லி தரேன்னு தான் நான் சொன்னேன். மறுபடியும் கட்டிக்கார பிள்ளை. அத்மிகாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்டா, அந்த 16 கழிச்சிட்டு 900 வைப்போம். பாவம் பிள்ளை இடவெளி விட்டு வந்தது. அந்த இலக்கம் ரெண்டும் சேமா வர வேண்டும், சேமா வரணும்ன்றதுக்காக மாறி மாறி பிள்ளை வந்தோன்றது. ஒரே நாள் ஒரே இதுல அடிக்கிறதுக்காக ரெண்டையும் 916 கதிரவனை பற்றி சொல்லிக் கொண்டா நான் சூரியன் என்ற ஒரு சொல்லு ஒன்றுமே சொல்லல. அவர் சூரியனை தான் நாங்கள் கூடுதல் சொல்றது. ஆனா அவர் கதிரவன் மற்ற எல்லா பேரையும் சொல்லியிருக்கேன், நான் சூரியன் என்ற பேரை சொல்லல. அதான் நான் கவனிச்சு கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்களை தேடி எடுத்து எல்லா பேர்களையும் நாளைக்கு குறுக்கா கதைக்க கூடாது மாமா, பேசுதான் கதைச்சா. ஆனால் என்னண்டா இது அந்த இது
சூரியனை பற்றி படிச்சிருக்கிறேன், ஆனா உடனே பார்த்து எழுத இல்லை. அதை நான் பார்த்தேன். நான் சொன்னேன் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து எழுதுங்கோ, நல்ல வசனமா எழுதுங்கோண்டு. ஆனா பார்க்காம தான் காகவும் அப்படித்தான், அந்த எறும்பும் அப்படித்தான் படிச்சதை ஏதோ நினைவு வச்சு தான் எழுதுறேன். ஆனா சில நேரம் நான் திருத்தி விடுறது வசனங்கள் வந்து சிலது அமைப்பா வருது இல்லை, கதைக்கிற மாதிரியும் எழுதுறேன். அந்த நினைச்சு எழுதுறது என்ன தெரியல, அப்படியே எழுதுறேன், நினைக்கிறதே அப்படியே எழுதுறேன். ஓகே தான் எழுதியிருக்கிறாள் விட்டுட்டேன். இல்ல சொல்றேன், அந்த சூரியனை எழுதையில தான் நானும் விடியத்தான் பார்த்துட்டு விடிய சொன்னேன், நீங்கள் நம்பர் பிள்ளையா சொல்லி இருக்கிறீர்கள், இப்ப செய்து போட்டு போறீங்களோ என்னண்டா. இல்ல நான் மாணி மாமிக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னேன். இப்ப வந்த உடனே நினைச்ச இதுல நான் போட்டு வச்சிருந்தோடய வந்து சொன்னவா, அதே புல விட்டதும் தெரியத்தானே வரும், சரிப்படுத்தக்கூடாது. சரி அப்படியே நான் லேடிஸ் மறந்துட்டேன். இல்ல கேட்டுட்டு பண்ணுவோம் மட்டும் விடிய செய்கிறீங்களா இல்லையான்னு. அவ சொன்னா செய்யல, வாணி மாமிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இனிமே சரியா செய்யணும், யோசிக்காமல் ஒரே நினைப்புல வடிவா செய்யணும். செய்யணும் கடமைக்கு செய்யக்கூடாது, வடிவா யோசிச்சு செய்யணும் என்று ஓகேன்னு சொல்லப்படுது. அமிர்தனும் சிறப்பாக செய்த 2 பாசி பெரும்பு அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மாமீஸ் தரணிகா எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவர் தேயில தோட்ட அந்த ஃபேக்டரிக்கு நிக்கிறார், அந்த இடம் நான் போய் பார்த்த ஞாபகம் வந்தது எனக்கு. அது அந்த ஃபேக்டரியில சத்தம் தான் அது கேட்டு இருக்கு. அவர் அதை வீடியோ எடுத்துட்டு பிறகு சவுண்டை கட் பண்ணி கூட தான் கதைக்கலாமே, அதை செய்யறாருன்னு தெரியல. சவுண்டை கட் பண்ணிட்டு பிறகு தான் கதைக்கலாம் அந்த படங்களை, இதை மட்டும் எடுத்துட்டு சொல்றது அவங்களுக்கு கேட்டா தானே அவங்க அதை செய்ய போறாங்க. அப்படி செய்து தான் வீட்டுல போய் அதை பார்த்தது அப்படியே படத்தை பார்த்து கதைக்கலாம் தானே. இல்ல பாப்பா நான் எனக்கு அவர்கிட்ட நம்ப தெரியாது, நான் சொல்ல சிறப்பான வாழ்த்துக்கள் அந்த நாள் வரைக்கும். அழகான பதிவுகளை கொண்டு வராரு, ஆனா கேட்கறது முடியாம இருக்கு. வணக்கம். எங்களோட அமிர்தன் குட்டிக்கும் வாழ்த்துக்கள், நல்லா அழகா செய்து கொண்டு வர்றீங்க. அமிர்தன் குட்டிக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, என்ன சொல்றீங்க? தேங்க்யூவா நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாணி. 4 பேருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னும் 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 நன்றாக செய்யுங்கள். கேட்டுக்கொண்டிருந்தீங்கள் தானே. சூரியன் எத்தனை சூரியன் பெயர் சொன்னார் என்று டக்குன்னு சொல்லுங்க. அப்ப கதிரவன், வெய்யோன், மற்றது எத்தனை சொன்னார்? எத்தனை சொன்னார்? 5 நினைக்கிறேன். 5 இருக்கலாம். பகலவன், ஆதவன், நெருப்புக்கோள், நெருப்பு கோலம் மட்டுமே தான் சொன்னதாக்கும். அப்படினாலும் மற்றது வெய்யோன். சூரியனை சொல்லாம் விட்டாரு. சில வேளை பரோட்டா சாப்பிடணும் நெஞ்சு போட்டு சொல்லாம் விட்டாரு. நன்றி நன்றி குட்டிங்களா, தொடர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. சிறப்பு அமிர்தன், நீங்கள் நல்ல வடிவா செய்து கொண்டு வாருங்கள். இன்னும் இன்னும் மிக சிறப்பாக செய்யலாம். முயற்சி செய்து நன்றாக செய்யுங்கள். கொஞ்சம் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. ஈசன் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அமிர்தன், அத்மிகா, அமிஸ் 3 பேரும் 2லையும் கலக்குறாங்க. ஆனா அவங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறதால இப்ப கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை இதுகளை அவங்க கேட்டுக்கொள்ளாம போறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆத்மிகா தானே கதிரவன் உதிப்பு, மறைவு மற்ற பெயர்களை பற்றி சொன்னார். அமிர்தன் மிருகங்களை பற்றி கூறினார். அவர் நேரடியா எத்தனை மிருகங்களை பார்த்திருக்கிறீங்கள் அமிர்தன்? அமித் செய்தித்தாள்களை பற்றியும் அதன் கவன ஈர்ப்புகளை பற்றி கூறினார். விளையாரம்பில ஆத்மிகா தான் பிஸ்கட் பாக்கெட் எடுத்து அதன் விவரங்களை கூறினார். 454 கிராம் அது 2 விவரங்களை கூறினார். அமிர்தன் பால் ஒன்றை காட்டி அவர் நல்ல பால் தம்பியாரோட விளையாடுறதாகவும் கூறினார். தம்பியிடம் காலையில விளையாடுறதாக, இருவரும் விளையாடுவதாக கூறி வாழ்ந்தார். மேலும் பல விவரங்கள் கூறினார். வணக்கம். நன்றி. நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி மாமா. எனக்கு சிங்கம் பிடிக்கும். ஓ, கண்டிருக்கிறீங்களா?
எங்க ஜூலையா? வணக்கம். சிங்கத்துக்கு உண்மையும் பிடிக்கும். ஓ சிங்கம் 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 உங்களையும் பிடிக்கும். சிங்கத்துக்கு இல்லை, சிங்கம் உங்களையும் பிடிக்கும். எனக்கு வாணி மாமி சிங்க பேக் வாங்கி தந்தவா. மயத்தா நான் மறந்தே போனோம் பாத்தீங்களா? அதான் கொடுத்தவர் மறந்துடுவோம், வாங்கினவர்கள் ஞாபகம் வைக்கிற மாதிரி. வாணி மாமி பயமில்லா பண்ணிட்டீங்கன்னா சிங்க உண்மையான சிங்கத்துக்கு போனா கொஞ்சம் கவனம். அடுத்தது உண்மையான சிங்கத்தோடவா? நன்றி வஜிதா, வாங்க. நானும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் குட்டியில் இருக்கும். மாமி கொடுத்த சிங்க பேக்கு அடுத்த முறை உண்மையான சிங்கத்தை கொடுங்க மாமி. சிங்கம் 2 கால் சிங்கத்தை கூட்டி கொண்டு போக வேண்டியதானே? இருக்கிற சொல்லுங்க, ஒன்றுதான் விட்டு அமைதியா இல்ல போய்க்கிற எங்க சிங்கம் விடுங்க பாரு. பின்னாடி நீங்க 2 கால் சிங்கத்தோட உடச்சு இப்ப அமைதியா இருக்கு. அந்த சிங்கத்தை விட இது டேஞ்சரஸ் அதுக்கு போறதுக்கு. உண்மையில அழகாக அந்த பொருட்களை இல்ல குட்டி வேண்டாம், பரவாயில்ல. நீங்க அன்பா வச்சிருக்கிறதுக்கு உடுப்ப பாருங்க எப்படி இருக்கியா. உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அது இல்ல? இல்ல இல்ல வாடகைக்கா அவனுக்கு உடுப்பு போடுற நேரமாவது உடுப்பண்டா அப்படி போடணுமா இருக்கா? எல்லாம் பொக்கெட்டுக்கு கை விட்டு பாப்பாரு, உள்ளுக்க விட்டு பாப்பாரு, ஷர்ட்டுகளை ஸ்டைல் பழகிட்டாரு. நன்றி வணக்கம். நன்றி. சொல்ல போறீங்களா? ஆமாம், நானும் 4 பிள்ளைகளுடைய ஒரே ரொம்ப வாசிய ரொம்ப வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த கதிரவன் காலிக்கும் என்றால் தமிழ் சொல்லி பாய்த்திருந்தார். காலிக்கும் காலிக்கும் சொல்லியிருந்தார் ஆத்மி. கதிரவன் காலிக்கும், காலையில் உதிக்கும் என்றதுக்கு அழகான காலையில் உதிப்பு காலிக்கும் என்றுதான் சொல்லியிருந்தார். பயன்படுத்துகிறார். கதிரவன் காலிக்கும் சொன்னாரா? காலிக்கும் தான் சொல்லியிருந்தார். காலிக்கும் காவன சின்னலினா காலிக்கும். வாழ்த்துக்கள். மிக அழகாக அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை சிறப்பாக வாசிப்பு உரை ஊடக தந்திருந்தார்கள். அழகான இன்று நேரடியாக இருவரையும் சந்தித்திருந்த வாழ்த்துக்களை சொல்வது வாய்ப்பு. நன்றி, வாழ்த்துக்களை. நன்றி. உங்களுக்கு நேரம் கொஞ்சம் இருக்கு. இவர் சிவாஜினி தொடர்ந்து சிவாஜினியின் தகவல் நேற்று போட வேண்டியது போட இல்லை. நன்றி. அதனை தொடர்ந்து கவிதை நிறுத்தணும் செல்வம். சிவாஜினி அடுத்து வைக்கலண்ணா. ஓகே, தகவல் வெளிப்படுத்தாவ வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். சுற்றுலா பயணம். அண்மையில் நாங்கள் சென்ற சுற்றுலா பயணம் மகிழ்ச்சியை அள்ளி தந்தது. முதலாளி குடும்பம், பணியாளர்கள் எல்லாமாக 35 பேர் பேருந்தில் அங்கே காலை உணவை மலையும் மலை சார்ந்த இடத்தில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டு பின்பு நாங்கள் த்ரௌஃபர் சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனத்தை எல்லோரும் பழசு. சரி, நன்றி, வணக்கம். சரவண நேற்று நின்றபடி நான் தர இருந்தால் தெரியல, நேரமின்மை காரணமாக செய்யல. ஓகே, நன்றி, வணக்கம். இப்போ நாங்கள் கவிதை நேரத்துக்குள்ளே போவோம். நேரம் 11:27.